Dear students, 2.5ல 12th sum பார்க்கலாம். The ratio of இது ரொம்ப முக்கியமான சம்மும் கூட நல்லா பார்த்துக்கோங்க. If the ratio of 6th and 8th term of an AP is 7:9, find the ratio of 9th term to 30th term. அதாவது 6th termக்கும் 8th termக்கும் 6th termக்கும் 8th termக்கும் ரேஷியோ எடுத்தா என்னன்னு சொல்றாங்க? 7:9. அப்போ 7/9 T6 divided by T8 equal to 7/9. அப்போ ரேஷியோ ஆஃப் 9th term divided by 30th term என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதான் கொஷின் சிம்பிளா. ஆன்சர் நான் காட்டுறேன் பாருங்க. T6 ஈஸ்ட் T8 என்னன்னு கொடுத்துருந்தாங்க? 7:9. அப்போ அதை நம்ம ரேஷியோவில் கொடுத்துருக்கிறத நம்ம டிவைடில் மாற்றி எழுத முடியும். T6/T8 equal to 7/9. ஸோ T6ஐ எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்னா a plus n minus 1 into d வச்சு a plus 5dன்னு வந்துடும். a plus 5d divided by T8ஐ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா a plus 7dன்னு வந்துடும். அதாவது 8 minus 1 into d 7dன்னு வந்திருக்கும். ஸோ a plus 7d equal to 7 divided by 9. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 9 into a 9a 9 5s are 45. அடுத்தது 7 into a 7a 7 7s are 49. லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா கொண்டு வரணும். 9a பெருசா 7a பெருசான்னு பார்த்தா 9a தான். 9a இங்கே தான் பாசிட்டிவாக இருக்குது, பெரிய நம்பரு. ஸோ இந்த நம்பர் தான் அங்கே போகிறது கரெக்டாக இருக்கும். 9a minus 7a equal to 49d. 43 இங்கே வந்தால் 45d இங்கே வந்தால் minus 45d. 9aல 7a போச்சுன்னா 2a, 49ல 45னா 4d, a equal to 4d divided by 2. 1 2s are 2, 1 2s are 2, 2 2s are 4. அப்போ 2d மட்டும் வருது. a equal to 2d, a equal to 2d அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ கிவன் இன்ஃபர்மேஷன் என்ன கேட்டிருந்தாங்க நமக்கு? T9 is to T13 என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு கொஷின். அப்போ அதையும் நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். T9 divided by T13 equal to a plus 9 minus 1 into d 8dன்னு வந்துடும். இங்கே a plus 13 minus 1 into d 12dன்னு வந்திருக்கும். சப்ஸ்டியூட் a equal to 2d. ஃபர்ஸ்ட் இங்கே கிடைச்ச a equal to 2dன்றதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா என்ன வரும்? 2d plus 8d divided by 2d plus 12d. 2 plus 8 10d divided by 2 plus 12 14d. d cancel ஆயிட்டு 5 2s are 10, 7 2s are 14. 5/7 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும் ரேஷியோ. அப்போ இதை ரேஷியோவாக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும்? 5:7 அப்படின்னு எழுதலாம். தேங்க்யூ.